16ஆம் நாள் காலை 6:30 மணி. மட்டமாமே அடே சுண்டக்கா பயலே, நீயா? எதுக்குடா காப்பிய ஏன் மூஞ்சில வீசுனா? ஏமா பண்ணு மேல ஓ மூக்கு மேல இருந்துச்சுமா, அதான் அத காப்பிய ஊத்தி அபிஷேகம் பண்ணி விரட்டி விடலான்னு நினைச்சேன். மூக்கு மேல இருந்துச்சுன்னா காப்பிய ஊத்தி விரட்டி விடுறியா? நெல்லுடா, அமேசான் காடு மாதிரி இருக்கிற ஓ முடியில கட்டெரும்பு இருக்குதுன்னு கட்டையாலேயே அடிச்சு மண்டைய பொளக்கறேன். ஏபா பண்ணு மேல நோ டென்ஷன் பா, பி கூல். ஏமா பண்ணு மேல எனக்கு ஒரு சந்தேகம் பா, இந்த போட்டோல இருக்கிறவையெல்லாம் யாரு? இந்த பேய் பாஸ் வீட்டை விட்டுட்டு வெளிய போன பழைய அலுமினி ஸ்டூடண்ட்ஸ்களா? அடே விளக்கென்ன, இவங்க எல்லாரும் அலுமினி ஸ்டூடண்ட்ஸ் கிடையாது. பின்ன இவையெல்லாம் யாருபா? இவங்க எல்லாருமே இந்த உலகத்தை விட்டு வெளிய போயிட்டாங்க. என்னது, உலகத்தை விட்டு போயிட்டாங்களா? ஏன்பா, செவ்வாய் கிரகத்துல சாணி எல்லாம் போயிட்டாங்களா? அடே அடிச்சு சொல்றேன்டா, கண்டிப்பா இன்னைக்கு ராத்திரி நடக்கிற டாஸ்க்ல நீயும் இந்த உலகத்தை விட்டு வெளிய போக போறா. யபா, நான் ஒரு இளவரசர்பா, என்னாலலாம் செவ்வாய் கிரகத்துல போய் சாணிலாம் அள்ள முடியாதுபா. கிறுக்க மாதிரி பேசி பேசி என்ன பைத்தியக்காரனாக்கிடுவானாட்டுக்கு. எலே, இனி அந்த 290 என் டார்கெட் இல்ல, நீ தாண்டா என் டார்கெட். உன்னை இந்த பேய் பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது தாண்டா என் லட்சியம். ரொம்ப ஆபத்தானவளா இருப்பாளோ? இன்னையோட இந்த பேய் பாஸ் வீட்டுக்கு வந்து நான் 16 நாள் ஆயிருச்சு. ஒரு நாளைக்கு 1 லட்சம்னு கணக்கு பண்ணி பார்த்தோன்னா இது வரைக்கும் 16 லட்சம் கொடுத்துருக்காரு பேய் பாஸ். இன்னும் 5 நாள் இந்த வீட்டிலேயே இருந்தோன்னா அந்த சொட்ட மண்டையங்கிட்ட வாங்கின கடனை அடைச்சிடலாம். கூட 5 நாளும் சேர்ந்து இருந்தோன்னா பிசினஸ் லோனு வாங்கின கடனையும் சேர்த்து அடைச்சிருவேன். இதுக்கப்புறமும் எல்லாமே நல்லபடியா போகணும் கடவுளே. இன்னைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம சிங்கம் பணத்தை எங்க வீட்டுக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணாச்சி, இந்த Dress பார்த்தாலே காமெடியா இருக்கு அண்ணாச்சி. இந்த Dress ஏன் அண்ணாச்சி மாட்ட சொன்னீங்க? அடே முட்டா பயல்களா, உங்களுக்கு ஒன்னும் புரியாதுடா. இது ஒன்னும் சாதாரண Dress இல்லடே, இது ஒரு இரும்பு கவசம். ஒருவேளை அந்த சிங்கம் கீது திடுபுக்குன்னு இந்த குகைக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுக்க, பிறகு ஆயுதத்தை வச்சு அந்த சிங்கத்தை போட்டு தள்ளிடலாம். ஒருவேளை அந்த முட்டாள் சிங்கம் நம்மளை கடிக்க வந்துச்சுன்னா இந்த Dress இரும்பாலானது, அந்த இரும்பை கடிச்சு அது பல்லெல்லாம் டொக்கு டொக்கு டொக்குன்னு கொட்டி போயிடும். அண்ணாச்சி, பார்த்தா ஏதோ பழைய பாத்திர கடையில விளம்பரம் பண்ற மாதிரி இருக்கு அண்ணாச்சி. டாய் 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 டாய், பேச்ச குறைச்சிட்டு வேலைய பாருங்கடா. எல்லாரும் ரெடியா இருங்கடா, சிங்கம் எப்ப வேணாலும் பூம்னு வந்துட போகுது.
டாய் ரெடி ஆயிருங்கடா. சிங்கம் ஒரு முறை மாதிரி சத்தம் கேக்குது. கண்டிப்பா சிங்கம் வந்துரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த சிங்கத்தை விடக்கூடாதுல. வரேன் 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 வரேன். ஐயா சிங்கம் பார்த்து போயிட்டாயா. நாளைக்கு உனக்கு மிகப்பெரிய கெடா விருந்தே போட்டு விடுறேன் என்ன. சரி பைய எடுத்துட்டு உள்ள போவோம். ஆண்டவா ஜஸ்ட் மிஸ். எவமலே அம்பு விட்டது. நிச்சயம் அந்த கடங்காரன் விளங்காம போனவன் தான் வந்திருப்பான். ஏண்டா கடனை கொடுத்தீங்கன்னா அம்பு விடுவீர். நீங்களா? அடடே அரசரே நீங்களா? யா முனியாண்டி எல்லாரும் வெளிய வாங்க. யாரு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா பாருங்க. வாங்கய்யா அரசரே. உங்க மகன் குத்தீஸ்வரன் எங்க? அதைத்தான் நான் கேட்கிறேன். எனது மகன் குத்தீஸ்வரன் எங்கே? என்ன அரசரே எங்க கிட்ட கேக்குறியா? உங்க மகன் உங்க கூட தானே இருப்பான். வீரர்களே, அப்பொருளினை எடுத்துட்டு வாருங்கள். இந்தாருங்கள் அரசரே. இங்க பாரு குத்தீஸ்வரா, எங்களாலலாம் எங்கேயும் வர முடியாது, ஜாலியாவும் இருக்க முடியாது. அதனால தயவு செஞ்சு இந்த டிவியே வேணா நீ கொண்டு போய்க்க. கூட 25 சினிமா பட கேசட்டும் இருக்கு, அதையும் கொண்டு போய் நீ உன் காலகட்டத்திலேயே ஜாலியா இருந்துக்க. எங்களை விட்டுரு. சல்லி சல்லியா உடைச்சிட்டானுவலை சல்லி பயலுவேன். உண்மையை கூறுங்கள். எனது மகனுக்கு எத்தகைய ஆபத்தான பொருளினை கொடுத்துள்ளீர்கள்? ஐயா அரசரே இது ஆபத்தான பொருள் எல்லாம் இல்லையா. இது சாதாரண டிவி தான். பொய் கூறாதீர்கள். நேற்று இரவு எனது மகனுடன் இப்பொட்டியில் ஓடும் படத்தினை யான் பார்த்தேன். இந்த பொட்டியில் ஆக்ரோஷமான ஒரு அமானுஷ்ய பேய் பொம்மை வந்தது. ஒருவேளை இவ்விய அனபெல்லா படத்தை போட்டு பார்த்திருப்பாவளோ? நிச்சயமாக அப்படத்தில் வந்த கொடூர பொம்மைதான் எனது மகனை கடத்தி கொண்டு சென்றிருக்கும். ஐயா அரசரே உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க? அது சாதாரண சினிமா படத்தாயா. அனபெல்லான்னு ஒண்ணு இப்பெல்லாம் இல்லையா, நம்புங்க. அது ஒரு சாதாரண சினிமா படம் தாயா. உங்க மகனெல்லாம் அது கடத்திட்டு போயிருக்காது. வீரர்களே, அப்பொருளினை கொண்டாருங்கள். இந்தாருங்கள் அரசே. டாடி, என்ன டாடி, அனபெல்லா கேசட்டுக்கு பூவெல்லாம் வச்சு விட்டுருக்கிறவ? இப்பொருளினில் இருக்கும் தீய சக்திகளை கட்டுப்படுத்துவதற்காக எமது கோயிலில் அர்ச்சரிக்கப்பட்ட பூவினை கொண்டு இந்த தீய சக்திகளை கட்டுப்படுத்தி உள்ளோம். ஐயா அரசரே நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லையா. இது ஒரு சாதாரண சினிமா பட கேசட்டு தான். பொய் சொல்லாதீர்கள். என்ன பேப்பர் அது? எமது மகனை அந்த காட்டு பொம்மைதான் கடத்தி கொண்டு சென்றுள்ளது. அரசரே அரசரே, இங்க பாருங்க, ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு. நான் பாய் பஸ் காட்டுக்கு போறேன். எங்கே காட்டு? ஆமாம், இது என் மகன் குத்தீஸ்வரனின் கையெழுத்து தான். ஹாய் டாடி, நான் பாய் பஸ் காட்டுக்கு போறேன். என்ன தேட வேண்டாம் பாய். வீரர்களே, உடனே நமது படைகளுக்கு எச்சரிக்கை தெரிவியுங்கள். அந்த பாய் பஸ் காடு எங்கு இருக்கிறது என்று அனைவரையும் தேடச் சொல்லுங்கள். எமது மகனை அந்த பாய் பஸ் காட்டிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும். உத்தரவு அரசே. என்னை மன்னியுங்கள்மா, உங்கள் குடும்பத்திற்கு நான் வீணாக தொந்தரவு கொடுத்து விட்டேன்.
அதனால என்னய்யா, உங்க மகன் திரும்ப கிடைச்சானா மறக்காம எங்களுக்கு தகவலை சொல்லி அனுப்புங்க. சரி அம்மா, நான் வருகிறேன். டிவியை கொடுத்தா இப்படி சுக்கு நூறா உடைச்சிட்டு வந்து கொடுத்துருக்கானுவளே பாவி பயலுவ. அட விடுங்கம்மா, இப்ப நாம என்ன டிவி பாக்குற நிலைமையிலயா இருக்கோம்? விடுங்க, பிறகு டிவி வாங்கிக்கலாம். எவ்வளவு பாசக்கார அப்ப இருக்கிறப்போ அந்த குத்தீஸ்வர வீணா போன பையன் எங்கிட்டு ஓடி தொலைஞ்சானோ. ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, என்னையா செய்றீங்க? வாமா லட்டு ஆண்டி, இந்த பேய் பாஸ் வீட்டுல என் கையெழுத்த பதிவு பண்றேன்பா. என்ன எழுதி வச்சிருக்கீங்க? பாய் பஸ் காடா? என்ன ஆண்டி, பாய் பஸ் காடா? பேய் பாஸ் வீடுன்னு எழுதியிருக்க ஆண்டி. அட என்ன தம்பி, பேய் பாஸ் வீடுன்னு எழுத சொன்னா பாய் பாஸ் காடுன்னு எழுதி வச்சிருக்கீங்க. ஒரு நாட்டுக்கே இளவரசரா இருந்து புட்டு இப்படி தமிழ கொலை பண்ணி எழுதி வச்சிருக்கீல ஐயா. அஜஜோ, யபா, பேய் பாஸ் வீடுக்கு பாய் பாஸ் காடுன்னு எழுதி வச்சிருக்கேன். அஜஜோ, அப்படினா எங்க நைனா எந்த காட்டுல என்ன தேடிட்டு இருக்காரோ? சீக்கிரம் குதிரையை வேகமாக செலுத்துங்கள். எமது மகன் பாய் பஸ் காட்டிற்குள் சென்றுள்ளானாம். அந்த காடு எங்கிருந்தாலும் அதனை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். சீக்கிரம். ஐயோ நைனா, சாரி நைனா. என் புள்ளையும் இதே மாதிரி தான் தப்பு தப்பா கோழி முட்டை மாதிரி எழுதுவா. என் புள்ள சுக்கி இப்போ எங்க இருக்காளோ? ஆ